ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு பர்கோ ப்ளே ஹவுஸ். இன்னைக்கு நாம நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கமும் நரியுங்கிற கதை. இல்லைன்னா இந்த கதையை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பேசும் குகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா குட்டீஸ்? வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்ம பர்கோ ப்ளே ஹவுஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அது பேர் என்ன அப்படின்னா ஹரி. அது டெய்லி இறை தேடி அரைஞ்சு சாப்பிடுமா. அன்னைக்கு அது இறை தேடிட்டே இருந்ததுக்கு அதுக்கு இறை கிடைக்கவே இல்லை. அப்போ அந்த டைம்ல அந்த வழியா நடந்து போனப்போ ஒரு குகையை பார்த்துருக்கு. அந்த குகையில கிளேவை பார்த்துருக்கு. அங்க என்ன அப்படின்னா நிறைய தடங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இங்க வந்து கண்டிப்பா யார் வருவா, ஏதாவது ஒரு மிருக ஜீவன், ஏதாவது மிருகங்கள் வரும், நம்ம அதை பார்த்து வேட்டையாடி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் யோசிச்சுட்டே இருந்திருக்கு அந்த குகையை பார்த்துட்டு. ஓகே, நம்ம எப்படி உள்ள போகலாம், உள்ள போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்த சிங்கம், சரி நான் உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறேன், எந்த மிருகம் வந்தாலும் கண்டிப்பா உள்ள வரும், அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வேட்டையாடி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணிருக்கு, யோசிச்சு உள்ள போய் படுத்துக்கிட்டு. எவ்வளவு ஸ்டைலிஷா படுத்திருக்கு பார்த்தீங்களா சிங்கம், ஹரி பையன். அப்போ அந்த குகையில வசிச்சுட்டு இருந்த நரி வந்திருக்கு அந்த டைம். அப்ப அது என்னதை பார்த்துருக்கு, அந்த கால் தடத்தை பார்த்துருக்கு. இது நம்ம சிங்கராஜாவோட கால் தடம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன பண்ணிட்டு தூரத்துல இருந்தே அது யூகிச்சுட்டு, ஸோ அதை பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஓகே இங்க வந்து சிங்கம் வந்திருக்கு, ஆனா அது போயிருக்கா போகலையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணிருக்கு, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சிங்கம் உள்ளதான் இருக்குதா இல்லை வந்துட்டு அதை விசிட் பண்ணிட்டு போயிடுச்சா, உள்ள யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நேரம் யோசிச்சுட்டே இருந்திருக்கு அந்த குகையை பார்த்து, உள்ள இருக்குதா இல்லை வெளியே. ஏன்னா போனோம் அப்படின்னா சிங்கம் நம்மளை பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படிங்கிற பயத்தில் நரி வந்து அப்படியே சைடில் நின்று யோசிச்சுட்டே இருந்திருக்கு. ஓகே நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் வச்சுருந்துருக்கு. அப்போ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா குகையை பார்த்து பேசியிருக்கு. என் குகையே, நான் எப்போ வந்தாலும் நீ என்கிட்ட பேசுவல, இன்னைக்கு ஏன் நீ மௌனமாக இருக்க, ஏன் என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் பேசினதும் நரி பேசினதும் சிங்கம் என்ன பண்ணிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டு, யோசிச்சு ஓ அப்போ டெய்லி இந்த குகை வந்து பேசும் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு, நான் வேற ஏதோ ஒரு யோசனையில் இருந்தேன், அதனால தான் நான் உங்ககிட்ட பேசல, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு, சிங்கம் பேசியிருக்கு. சிங்கம் பேசினதை நரி கேட்டதும் தப்புச்சா பொழைச்சன்னு ஓடியே போயிடுச்சான். ஓகே குட்டீஸ்.